செய்திகள் தொடர்கின்றன. அர்ஜென்டினா நாட்டில் கோடை காலத்தில் தோன்றும் பயங்கர புழுதி புயல் தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். அர்ஜென்டினா நாட்டில் உள்ள கர்டோபா நகரில் கடுமையான வெயில் கொளுத்துகிறது. நேற்று அங்கு கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய புழுதி புயல் பயங்கர வேகத்தில் வீசியது. இதில் தெருவில் நடந்து சென்றவர்கள் தூக்கி வீசப்பட்டனர், மரங்கள் முறிந்து விழுந்தன, வாகனங்களின் கதவுகள் உடைந்து விழுந்தன. இந்த புழுதி புயல் தாக்கியதில் ஒரு பெண் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 31 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. தோனி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. 4 டெஸ்ட் போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி அனைத்திலும் மோசமான தோல்வியை தழுவி 4-0 என்ற கணக்கில் தொடரை இழந்தது. இந்த நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையேயான முதல் 20 ஓவர் போட்டி சிட்னியில் இன்று நடைபெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் தோனி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். இதையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியினர் அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தனர். 14.4 ஓவரில் 131 ரன்கள் எடுத்திருக்கும் போது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் சிறிது நேரம் தடைப்பட்டது. அதன் பின்னர் தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் குவித்தது. Bailey cutting behind point on this occasion, timing it well enough. That'll go all the way for 4. That's the problem. The Hussey clears the boundary easily. He's bowled in this time. 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய வீரர்கள் வழக்கம்போல் சொதப்பல் ஆட்டம் ஆடி விறுவிறுவென ஆட்டமிழந்து வெளியேறினர். Found the gap, and that's really raced away to the boundary. Good start for Virender Sehwag. And that's his strength. Edged and well taken at first slip. Terrific catch. Sehwag looking. இறுதியில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 140 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் 31 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக கேப்டன் தோனி 48 ரன்களும் கோலி 22 ரன்களும் எடுத்தனர். டெஸ்ட் போட்டியை தொடர்ந்து 20 ஓவர் போட்டியிலும் இந்திய அணி தோல்வியடைந்தது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2659 ரூபாய். 1 பவுன் ஆபரண தங்கம் 21,272 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 28,380 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்றைய வெள்ளியின் விலை: 1 கிராம் வெள்ளி 61 ரூபாய் 70 காசுகள். 1 கிலோ வெள்ளி 57,610 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.